இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்றது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து பிஜேபி அடிக்கிறதும் பிஜேபி வந்து எடப்பாடி அடிக்கிறதும் வாடிக்கையாக இருந்தது. எந்த அளவுக்குனா வந்து அண்ணாமலைலாம் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நான் கட்சி விட்டே போயிடுவேன் அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தார்ல. திடீர்னு பார்த்தா அவர் போய் மீட் பண்ணுறேன்றாங்க. ஒரு பக்கம் வந்து கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 150 சீட்டு கொடுக்க போகிறோன்றாங்க. என்ன கணக்கில் ஓடிட்டு இருக்கு சார்? இல்லை, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுக்கணும். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் மோடி அலை அடிக்குது. தமிழ்நாட்டில் அந்தமா ஜெயலலிதா அம்மையார சொல்கிறாங்க, மோடியா லேடியா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் 37 தொகுதிகளை அதிமுக தனிச்சு நின்று ஜெயிக்குது. தனிச்சு நின்று ஜெயிக்கிறோன்னா இந்தியா முழுவதும் நம்ம ஜெயிக்கிறோம். தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியல. இந்த மாதிரி ஒரு பெரிய தடங்களாக இருக்குது, இடையூறாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே வழக்குகள் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் வழக்குகள் வேக வேகமாக முடிக்கப்பட்டு முதலமைச்சராக கான்வாய் வாகனத்தோடு போயிட்டு வெளியே வர்றப்ப குற்றவாளியாக வர்றாங்க. இந்தியாவில் அப்படி யாருக்கு நடந்திருக்குவாங்கிறது தெரியல. அப்படி ஒரு வழக்கை போட்டு கிட்டத்தட்ட 21 நாள் பெங்களூரில் சிறையில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ பெரிய ஆளுமை, மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவி, தொடர்ந்து வெற்றி பெறுறோம், முதலமைச்சராக இருக்கிறோம், நம்மளை இப்படி கொண்டு போய் சிறையில் போட்டாங்களே இந்த வழக்குகள் அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம். அதற்கு பிறகு அந்த மாதிரி உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் போகுது. அதுக்கு பிறகும் மக்கள் அந்த மாதிரி 2016 முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆனால் அதற்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அவங்க இறந்து போனாங்க. அது வரைக்கும் அதிமுகவினுடைய அத்தியாயம் அதோட முடியுது. அந்த மாவை என்னைக்கு அந்த பெட்டியில் உள்ள வச்சு புதைச்சாங்களோ அன்றைக்கி ரெட்டலையும் சேர்த்து போச்சுட்டாங்க இருக்க கும்பல். அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா கட்சி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கட்சி பல பிளவுகளாக போச்சு, பல பிரிவுகளாக போச்சு. அதிமுக வந்து பாஜக கூட்டணி வச்சாங்க, அதில் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க. 2021 தேர்தலில் வச்சாங்க, அதுலேயும் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க. இப்படி நடந்து போய் கட்சி பல பிரிவுகளாக போய் இன்றைக்கி எதிர்கட்சியாக நிற்கிது அதிமுக ஒரு நிலைமை. அதிமுக ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், இந்த கட்சி இத்தனை பிளவாக போனதுக்கு காரணம் இது எல்லாம் அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். இந்த கட்சி இத்தனை சின்ன பின்னமாகி இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு, அடிமட்ட தொண்டர்களுக்கு, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய விசுவாசிகளுக்கு தெரியும். நம்ம கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிறது. ஆனால் திருப்பியும் நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஏன் இந்த கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க? அப்போ 2024 வந்து தனிச்சிருக்காங்களா அப்படின்னா அதுவும் பாஜக தான். என்றைக்கு அந்த அம்மா இறந்தாங்களோ இரட்டைகளை புதைக்கப்பட்டு அதற்கு மேல் பூ முளைச்சி விட்டுது. அப்படி தான் இரட்டைகளையும் அந்த அம்மாவோட சேர்ந்து போச்சுட்டு அதுக்கு மேலே பூ முளைச்சிருச்சு. இப்போ அந்த கண்ட்ரோல் பூரா அவங்ககிட்ட தான் இருக்குது. 2024 அதிமுக பாஜக தனியாக நின்னதும் அதிமுக பாஜக அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் தலித் வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள், தமிழ் உணர்வாளர்கள், இந்த மாதிரியான வாக்குகள் வந்து நம்ம கூட இருந்தால் விழுகாது, வேறு வழி இல்லை, அப்போ நம்ம தனியாக நினச்சிட்டு ஜெயிச்சுட்டு அதற்கு பிறகு ஒன்று சேர்ந்துக்கலாம். இது மாதிரி தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும். அந்த மாதிரி தான் தனியாக நிப்பாட்டினாங்க. தனியாக நிப்பாட்டினதுனுடைய ரிசல்ட் என்னென்னா எப்பயுமே கன்னியாகுமரியில் அவங்க ஜெயிப்பாங்க. 14 ஜெயிச்சாங்க, தனிச்சு 2014 ஜெயிச்சாங்க. பட் அதுக்கு தனிச்சு நின்று கூட ஜெயிக்க முடியல. கன்னியாகுமரியில் அவங்க எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி, அந்த பக்கம் தனிச்சு நின்று கூட ஜெயிக்க முடியல. அப்போ இந்த முறை 2026 நம்ம தனித்தனியாக நின்றோம்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அப்போ அதிமுகவுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது, ஒன்றும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறணும். சரி, மீண்டும் திருப்பி ஒன்று சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ எடப்பாடி புரண்டு பிடிச்சார், வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே அந்த அம்மாவுக்கு பிறகு அந்த கட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. எடப்பாடியை தனியாக பிரித்தது, ஓபிஎஸை தனியாக பிரித்தது, டிடிபியை தனியாக பிரித்தது, எல்லாமே பாஜகவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாமே பாஜகவினுடைய நாடகம் தான். இன்றைக்கி அந்த நாடகத்தை கலைச்சிட்டு நேரடியாகவே மேடையில் ஏறியிருக்காங்க. தேசத்தை கலைச்சிட்டு நேரடியாகவே எங்கள் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலே ஏறியிருக்காங்க. இதை வந்து அதிமுகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் அவர்கள் மீது உள்ள வழக்குகள், அவர் உறவினர்கள் மீது உள்ள வழக்குகளை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சியை கொண்டு போய் இப்போ இல்லை 2016 அந்த மாதிரி இறந்தவொடனே அடமானம் வச்சிட்டாங்க. அடமானம் வச்சு முங்கி போகணும். ஊரில் பாத்திரம் பண்ணதை அடமானம் வச்சோம்னா வட்டி மேலே வட்டி போய் முங்கி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி முங்கி போச்சு கட்சி முங்கி போய் முழுவதுமாக கட்சி அவர்களுடைய கட்சி ஆயிடுச்சு. வரக்கூடிய தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 130 தொகுதிக்கு மேலே அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டேன்டா மீதி நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த கட்சி இருக்க 234 தொகுதியில் 140 தொகுதி என்ன வச்சுக்கிட்டேன், மீதி தொகுதி நீ தம்பியெல்லாம் பிரித்து எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதிமுகவை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு விட்டுருக்குறாங்க.
இதுதான் ஒரு அதிமுகவுக்கு மிகப்பெரிய கொடுமை. அதிமுகவுக்கு கூட்டணி நடக்கக்கூடிய ஒரு சில ஸ்டைல் இருக்குது. அதாவது மத்திய இராணுவ அமைச்சராக டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து பொக்கேவோட வந்து போயஸ் கார்டனில் நிற்கிறார். போயஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, ரிசப்ஷன் மாதிரி. அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா அந்த அவங்க போயஸ் கார்டனுக்குள்ளே போகும். போயஸ் கார்டனுக்குள்ளே ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் முன்னாடி. அதெல்லாம் முதல்ல ஜேஜேடிவி ஆஃபீஸ்லாம் ஃபஸ்ட் அங்கே தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஆஃபீஸில் ஒரு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த அம்மாவை பார்க்குறதுக்காக கூட்டணி, அப்போ வந்து கூட்டணியில் இருக்காங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ ஒரு கூட்டணி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கு இந்த மாட்ட பேச வர்றாங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொக்கேயோட போயஸ் கார்டன் வீட்டு வாசப்படியில் காத்து கிடந்த வரலாறு அதிமுகவுக்கு இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? போய் கையை கட்டி இப்படி உட்காந்துருக்கீங்க வரிசையாக. உங்களாம் அசிங்கமாகவே இல்லையா? எவ்வளோ ஒரு பாரம்பரியமான கட்சி, தமிழ்நாட்டையும் சேர்த்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் போய் கை கட்டுறது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை நம்பியிருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மரியாதை சேர்த்து தான் நாங்கள் போய் இடமான வச்சு வந்துருக்கீங்க. வெளியில் வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லை, நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய இதை பற்றி பேச போயிருக்கோம், நலன் பற்றி பேசியிருக்கோம், திட்டங்களை பற்றி பேச போயிருக்கிறோம். முதல்ல என்ன சொன்னீங்க? இங்கேருந்து ஏற்பாட்டுக்கு போகிறப்ப அதிமுகவுடைய கட்சி அலுவலகம் கட்டியிருக்கோம், அது ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்படிங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? சாயங்காலம் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறோம், ஒரு டெப்டி ஒரு ஹோம் மினிஸ்டரை பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போயிருப்பீங்க. அதையே மறைக்கிறீங்க. நீங்கள் சொன்ன போய் 4 மணி நேரம் கூட தாங்கலையே. காலையில் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறீங்க, நாங்கள் எதுக்குமே வரல, இது இங்கே கட்சி அலுவலகத்தினுடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம்னு சொல்கிறீங்க. திருப்பி 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் ஃப்ளாஷ் போதே. எதுக்கு மறைக்கிறீங்க? அப்போ அதிமுக பாஜக கூட்டணின்னு நீங்கள் வெளியில் சொல்கிறதுக்கு உங்களுக்கே அது வந்து அச்சமாக இருக்குது. நீங்களுமே அதை தவறாக தான் நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு வழி கிடையாது. உங்கள் மேலுள்ள வழக்குகள், அடித்து வச்சிருக்க சொத்து, இதை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி அதிமுக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நின்றுட்டு வேறு கதைகள் பேசிகிட்டு இருக்கீங்க. இது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொன்று இவங்க பாஷையிலே சொல்லணும்னா, அந்த அம்மாவின் ஆன்மா உண்மையிலே மன்னிக்காது, உண்மையிலே மன்னிக்காது. இன்னும் அதிமுக இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மாவுடைய இவ்வளோ அழுத்தம் கொடுக்கப்பட்டது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அந்த அம்மாவின்னு சொல்கிறாங்களே, அம்மாவின் ஆன்மா உண்மையிலேயே அந்த அம்மாவின் ஆன்மா இவர்கள் செய்கிறத பார்த்து மன்னிக்காது. அந்த அளவுக்கு ஒரு வேலையை இன்றைக்கி அதிமுக செஞ்சுருக்கு. இதோடு அதிமுகவுடைய கதையை அவங்க முடிக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. முழுவதுமாக அதிமுகவை கபலீகரம் பண்ணிவிட்டு பாஜக தான் அதிமுகங்கிறத ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. 2016 போடப்பட்ட அந்த ஸ்கெட்சு 2026 முடிக்கப்படுகிறது. எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எடப்பாடியால் முடித்து வைக்கப்படுகிறது. அதான் நடக்க போகுது. சார், திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தார், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தார். ஆனால் வந்து அவருடைய சம்பந்தி வழக்கை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் சரண்டர் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அது என்ன வழக்கு? இது எல்லாமே தவறான தகவல். அவங்களுடைய வர கற்பனைகளில் பேசிகிட்டு இருக்காங்க. 2016 அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இல்லை மறுபடியும் போவாங்க. இல்லை மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனை வருது, வெளியே வராரு, நான் இனிமேல் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அடிச்சுட்டு இருந்ததில்ல சார். எம்ஜிஆர் மாதிரியோ அந்த ஜெயலலிதா மாதிரியோ ஒரு ஆளுமை மிக்க ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகர் கிடையாது எடப்பாடி. ஒத்துக்கிறீங்களா? அது எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து எல்லா சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் எம்ஜிஆர், எல்லா சமூகமும் ஏற்றுக்கொண்ட தலைவர் ஜெயலலிதா. இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஜாதிய முத்திரை இருக்கு. கட்சி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் இவர் பார்த்தா அந்த சமூகத்தை கட்சி, இந்த வர பார்த்தா அந்த சமூகத்தினுடைய கட்சியாக பார்க்குறாங்க. அதிமுக கூடிய பிளவே வந்து சமூக ரீதியான பிளவு தானே. அப்போ எப்படி நீங்கள் ஒரு கரிஸ்மாட்டிக்காக லீடராக நீங்கள் இல்லாமல், மக்கள் செல்வாக்குள்ள ஒரு லீடராக இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து ஃபைட் பண்ண முடியும்? ஜெயலலிதாவா எம்ஜிஆரா? அப்போ இவர்கள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அங்கே போய் நிற்கிறாங்க. ஒருவேளை அப்படியே ஒரு வாதத்தை வச்சுக்கிறோம், நீங்கள் வேறு எதுவும் சிந்திச்சிடக்கூடாது, அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. செங்கோட்டையன் இருக்கிறாரு, தங்கமணி இருக்காரு, வேலுமணி இருக்கிறாரு, ஓபிஎஸ் எங்க கூட தான் இருக்கிறாரு, டிடிவி எங்க கூட தான் இருக்காரு, சசிகலா எங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு வழியில் முரண்டு பிடிச்சிங்க, படார்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா கூட ஒட்டுமொத்தம் எங்கள் தான் இருக்குது. நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஓனர் நான், அதுதான் விஷயம். போட்டிருக்க சட்டம் வந்து என்னது, மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்க சட்டது என்னது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதிமுக நடக்குது. அப்போ எடப்பாடி கோவப்பட்டார், டிமாண்ட் வச்சுட்டாரு, காரசாரமாக பேசினாரு, நீங்கள் அதை பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பொய், எதுவுமே நடந்திருக்காது. கூப்பிட்டுருப்பாங்க, உள்ளே வாங்க, வந்தேன் நெஜமான், போடுங்க கையில் போட்டேன் நெஜமான், போடுங்க எஜமான், அவ்வளோதான். இவர் போய் அதான் எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு தலைமை மிக்க ஒரு பண்புமிக்க ஒரு தலைவர்கள் இன்றைக்கி இல்லை அதிமுகவில். உண்மையில் வருத்தமான ஒரு விஷயம். அதிமுகங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி, அண்ணாவின் பேர் உள்ள கட்சி, ஒரு திராவிட கட்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு சிதைஞ்சு போய் நிற்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். அதிமுக திமுக மாறி மாறி அரசியல் பண்ணுறப்ப எந்த கட்சி அழிக்கலையே.
15 வருஷம் திமுக எதிர்கட்சியாக இருந்தது. திமுக அழிக்கலையே. பலமுறை அதிமுக ஆட்சியில் இருக்கு. அதிமுக அழிக்கலையே. இன்னைக்கு கட்சி நிலைமையில் இருக்கு. உங்களை யார் அழிக்கிறா? அப்போ இது வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சி அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அது என்ன அடுத்து இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. மேல்மட்ட தலைவர்கள் கைகூலி கொண்டாலும் சமரசம் செய்து கொண்டாலும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக இதை எதிர்ப்பார்கள். ஒரு கூட்டம் கட்சியை விட்டு வெளியேறும், ஒரு கூட்டம் சைலண்டாக கட்சி வேலையை செய்யாமல் ஒதுக்கி போயிடுவாங்க. இதுதான் வரக்கூடிய காலங்கள் அதிமுகவில் நடக்க போகுது. அதை என்ன செய்வாங்கன்னா இப்போ உடனே சொன்னோம்னா நம்ம ஒட்டுமொத்தமாக எதுவும் வேறு ரியாக்ஷன் ஆயிருமோங்கிறதுக்காக அது எப்படி இந்த மருந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல்ல நாங்கள் போய் சந்திச்சிருக்கிறோம், அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிர்ச்சி உடனே கொடுத்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பிஜேபி தலைமையில் கூட்டணி அப்படின்றது வந்து அவர் கட்சி அடகு வைக்கிறான்னு தாண்டி அவர் தலையை அவர் அடகு வைக்கிறான்ற ஒரு இது இருக்குல்ல சார். தலை எப்படி ஆரம்பிக்கும்? தலை கட்சி அவருக்கே தானே பிரச்சனை. கூட்டணி வைக்கலனா தான் தலையடமான வைக்கிறது. கூட்டணி வைக்கலனா தான் தலையை கொண்டு போய் தண்டவாளத்தில் வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு வேலை வச்சாலும் தப்பிச்சுட்டாரு. இல்லை 2026 ஒரு வேளை வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சாங்கன்னா இப்போடைய நிலைமை என்னவா இருக்கணும்னு யோசிக்கணும்ல. ஜெயிச்சாங்கன்னா நான் துணை முதலமைச்சர், 3 துணை முதலமைச்சர் நீங்கள் தான். நான் தான் முதலமைச்சர். பாஜக சேர்ந்தவர் தான் முதலமைச்சர், நீங்கள் எல்லாம் துணை முதலமைச்சர். ஏக்நாத் சிண்டேக்கு ஏற்பட்ட நிலைமை தான். அது தெரிஞ்சே அதை பண்ணுறாங்க. தெரிஞ்சேன்னா உயிர் முக்கியமா உடமை முக்கியமா? உயிர் தான் முக்கியம். உயிரை காப்பாற்றிக்கிறோம். அப்போ கொள்கை கோட்பாடுலாம் என்ன செய்ய முடியும்? நம்ம தான் உயிரோட தானே கொள்கை கோட்பாடு. உள்ள தூக்கி போட்டால் அப்போ யார் போயிட்டு வருவா டெல்லிக்கு? டெய்லி ஹிந்தி வேறு தெரியாதா இவ்வளோ போட்டாங்கன்னா? அது வேறு சிக்கல். அப்போ பார்க்கணுமா இல்லையா? சொகுசாக நாம் வந்து ஒரு வசதியாக வாழ்ந்துட்டோம். 10 இருக்குது. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் கூட பரவாயில்ல. சொந்த பந்தங்களை பூரா ரைடு பண்ணி கையில் வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்டை. வரிசை இறக்கி விட்டாங்கன்னா பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா? எவ்வளோ வீரவசன டிடிவி என்னன்னா இன்னைக்கு நான் என்னை 55 வயசில் ஜெயிலில் போடுறீங்க, திருப்பி நான் வந்து 75 வயசில் பாஜக எதிர்ப்பேன்னாரு. நீங்கள் உலகத்திலே சிறந்த கட்சி பாஜக தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வாங்கின அடி அப்படி வாங்கின அடி அப்படி இது தீகாரில் போய் போட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த மாதிரிலாம் வந்து போகுமா இல்லையா? அவருக்கு கண்மணி பார்த்துருக்கிறார் இல்லையா? அதனால் வந்து வேறு வழி கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கிறணும், நம்ம பதவியை காப்பாற்றிக்கிறோம், சொத்து பத்திரிகளை காப்பாற்றிக்கணும், உறவினர்களை காப்பாற்றிக்கிறணும். சரி ரைட்டு ஓகே முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதிமுகவுடைய மேல்மட்ட தலைகள்லாம் வந்து பிஜேபி கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் லாபி பண்ணிட்டு இருக்காங்க, அது தெரியும். அதே மாதிரி தொண்டர்கள் கீழ்மட்ட தலைவர்கள்லாம் வந்துட்டு பிஜேபி கூட நம்ம கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் இல்லை சார். முடிவு எடுக்கிறதுனால காரணம் வந்து கட்சி வந்து இன்றைக்கி அந்த கூட்டணி உருவான பிறகு கட்சி கண்டிப்பாக 2-3 பிளவாக பிளக்க போகுது. ஆல்ரெடி பழம் தானே இருக்குது. ஆல்ரெடி பழம் தான் இருக்குது. அது வந்து உள்ளுக்குள்ளே இவங்களா பிளக்கப்படுது. வந்து உள்ள நடந்தது பார்ட்டிஷன். ஒரு ரூம் இருக்குன்னா இந்த ரூம் பாத்ரூம், இந்த ரூம் பெட்ரூம் பிரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பிரித்து வச்சிருக்காங்க. இது ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி அப்படின்னு அந்த அதிமுக பிரித்து வச்சிருக்காங்க. உள்ளமா பெரியம்மா பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ நடக்க போகிறது தான் உண்மையிலே பிளவு. அதிமுக தொண்டர்கள் பாஜக அதிமுக கூட்டணி உருவான பிறகு அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறுவாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் யாரும் விரும்பலை. அதிமுக கூட 2ஆம் கட்ட தலைவர்களாக கூட கண்டிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் கண்டிப்பாக பிஜேபி தமிழ்நாட்டிற்கு அது ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. இப்போ அதிமுக தொண்டர்கள் கூட நமக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ பிஜேபிக்கு வந்து 9% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே எடுத்தது 23% நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்தாலே இந்த வெற்றி ஈஸியாக கிடச்சிரும் தானே? இல்லை அப்படி கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து பலி கொடுத்துட்டு வெற்றி வாங்கி என்ன செய்ய? நீங்கள் வர கணக்கு என்னன்னா கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு ஃபார்மெட்டு கொண்டு வராங்க சார். இப்போ அல்டிமேட் கோலே வந்து ஏடிஎம்கே ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு தானே இருக்காங்க. ஆனால் அவங்க கூட்டணி ஆட்சி தானே சொல்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு தானே முதலமைச்சர் கண்டிப்பாக சொல்ல போகிறோம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 150, 140, 120 பேசிகிட்டு இருக்காங்களே. 7 விடுற மாதிரில பேசிட்டாங்க கட்சி. அப்படிங்கும்போது எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி அவங்க தேர்தல் சந்திக்க போகிறாங்களா, மோடி அமித்ஷா முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்க போகிறாங்களா அப்படிங்களா வரக்கூடிய காலங்கள் இருக்குது. அதை காட்டிலும் வந்து நீங்கள் அந்த கால்குலேஷன் 9% இருந்துச்சு, அவங்களுக்கு 18% இருந்துச்சுன்னா 21 இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில்? பிஜேபிக்கு இன்றைக்கி என்ன நிலைமை? மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க, ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கண்ணை மூடிட்டு பிஜேபி யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் வேறு. அப்போ அதிமுக வேஸ்ட் லக்கேஜ் தான் பேசினார். அது நாங்கள் எதுக்கு தூக்கி சமைக்க போகிறோம்னு பல அமைச்சர்கள் பேசினாங்க. இன்றைக்கி தூக்கி தான் சுமக்கிறாங்க. அது அந்த 2021 நடந்த கணக்குகளில் பேசிகிட்டு இருக்கீங்க. 2026 இருக்கக்கூடிய கணக்குகள் வேறு. கண்டிப்பாக அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெற்றி வாய்ப்பு முடியாது. திமுகவுக்கு இது ஒரு பெரிய லக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அவங்க அறுவடை பண்ண போகிறாங்க. அது மட்டும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸை அவங்களே தேடி கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன்.
சார் இன்னொரு பக்கம் வந்து இது இபிஎஸ் அவருடைய ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், எந்த அளவுக்குன்னா அவர் எப்படியும் அடிச்சு உடச்சிருவாங்க, வேறு வழியே இல்லை, தன்னை காப்பாற்றிக்கணும், தன் கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றக்காக இந்த ஸ்மார்ட் மூவ் எடுத்திருக்காரு. இது மூலமாக வந்து மறுபடியும் விழுந்து எழுந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் மூவ்னா எப்படி தெரியல, அப்படி இது நடந்து போனாரா, மூவ் பண்ணி இப்படி ஃப்ளைட்டில் போனாரான்றேன். கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பாஜக வந்து வேணான்றான், அதிமுக தொண்டர் அடிமட்ட தொண்டர்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. நீங்கள் கொண்டு போய் கூட்டணி வச்சுட்டு காலைல ஒரு பேச்சு பேசுகிறீங்க, சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இது ஸ்மார்ட் மூவா? போய் அங்கே போய் கையை கட்டி உட்காந்துருக்கீங்க, இது ஸ்மார்ட் மூவா? இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அது சில அரசியல் விஞ்ஞானிகள், டேட்டா பேஸ் புலிகள் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது எடப்பாடியுடைய ராஜதந்திரத்தை பாருங்கள் அப்படின்னு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பொழப்பு ஓட்டணும், அதை பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. மக்கள் 2026 தேர்தலில் இவர்களுடைய கூட்டணியை கண்டிப்பாக நிராகரிப்பார்கள். மிகப்பெரிய ஒரு பாடத்தை தமிழக மக்கள் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.